மதுரை நாயக்கராக விஸ்வநாத நாயக்கர் வந்து எப்போ பதவி ஏற்றார் அப்படின்னா 1529. அடுத்து பாளையக்காரர்களின் புரட்சி எப்போலேருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னா 1755லேருந்து 1801 வரைக்கும். கிழக்கிந்திய கம்பெனியுடைய நாடு பிடிக்கும் நோக்கத்திற்கு முதல் எதிர்வினை யார் தெரிவிச்சிருப்பா அப்படின்னா பூலித்தேவர் தான். அதுவும் பூலித்தேவருடைய புரட்சி வந்து எப்போலேருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னா 1755லேருந்து 1767 வரைக்கும். அடுத்து மாபுஸ்கான் படை திருநெல்வேலி. இது வந்து சுருக்கமாக தான் வந்து எனக்கு புரிகிற மாதிரி எழுதி வச்சுருப்பேன். இது என்னன்னு சொல்கிறேன். மாபுஸ்கான்னா யாருன்னா ஆற்காட்டு நவாபுடைய சகோதரர் தான் யார் மாபுஸ்கான். இவர் வந்து கர்னல் ஹெரான் தலைமையில் ஒரு கம்பெனி படையை அழைச்சிட்டு திருநெல்வேலிக்கு வந்து போவார். அது எப்போ அப்படின்னா மார்ச் 1755. திருவிதாங்கூர் மன்னருடைய ஆதரவோடு பூலித்தேவர் தலைமையிலான திருநெல்வேலி பாளையக்காரர்கள் வந்து நவாபோடைய அதிகாரத்தை முழுமையாக வந்து என்ன செய்யணும், எதிர்க்கிறதுலையே முழு நோக்கமாக வந்து வச்சுருப்பாங்க. எந்த காலகட்டத்தில் அப்படின்னா 1756லேருந்து 1763 வரைக்கும். பூலித்தேவர் மேலே தாக்குதல் நடத்துறதுக்காக யூசுப் கான் அப்படிங்கிறவரை அனுப்புவாங்க. யூசுப் கான் யார் அப்படின்னா அவர் வந்து கான் சாஹிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் மதமாற்றத்துக்கு முன்னாடி அவரோட பேர் என்ன அப்படின்னா மருதநாயகம். மதமாற்றத்துக்கு பிறகு தான் யூசுப் கான் கான் சாஹிப் அப்படின்னு அழைக்கப்பட்டார். அவரை வந்து என்ன செய்கிறாங்க, பூலித்தேவரை தாக்குறதுக்கு அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்பும்போது அவர் வந்து பூலித்தேவர் மேலே தாக்குதல் நடத்தாமல் வெயிட் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா திருச்சிராப்பள்ளியிலேருந்து வெடிபொருட்களும் பீரங்கிகளும் வரணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அந்த பீரங்கிகளும் வெடிபொருட்களும் எப்போ யூசுப் கானோட கையில் கிடைக்குது அப்படின்னா செப்டம்பர் 1760 வந்து கிடைக்குது. பூலித்தேவருடைய 3 முக்கிய கோட்டைகள் வந்து யூசுப் கானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது. பூலித்தேவருடைய 3 முக்கிய கோட்டைகள் எதெல்லாம் அப்படின்னா நெற்கட்டும் செவல், வாசுதேவநல்லூர், பனையூர். இந்த 3 கோட்டைகளும் யூசுப் கானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது. எப்போ அப்படின்னா 1761 மே 16. அப்போ யூசுப் கான் என்ன செய்கிறாரு, பூலித்தேவரை தோற்கடிச்சிருந்தாரு. தோற்கடிச்சு 3 கோட்டைகளையும் கைப்பற்றிருந்தாரு. பூலித்தேவர் வந்து தோல்வி அடைஞ்சோடனையும் என்ன செய்கிறாரு, தப்பிச்சு போயிருந்தாரு. அடுத்து யூசுப் கான் மீது நம்பிக்கை துரோக குற்றம் சுமத்தப்பட்டு தூக்கிலிடப்பட்டது எப்போ அப்படின்னா 1764. தோல்வி அடைஞ்சதும் தப்பிச்சு போன பூலித்தேவர் வந்து திரும்ப யூசுப் கான் இறந்ததுக்கு அப்புறமா திரும்ப வந்து நெற்கட்டும் செவலை கைப்பற்றியது எப்போ அப்படின்னா 1764. யூசுப் கான் கைப்பற்றிய அவருடைய கோட்டையை பூலித்தேவர் வந்து என்ன செய்கிறாரு, திரும்ப கைப்பற்றியிருந்தார். எப்போன்னா 1764. 1764 வந்து கைப்பற்றியிருந்தாரு, அங்கே இருக்கார். அடுத்து கேப்டன் ஹாம்பெல் அப்படிங்கிறவர் வந்து வராரு. பூலித்தேவரை தோற்கடிச்சு மறுபடியும் நெற்கட்டும் சேவலை வந்து கைப்பற்றுறாங்க. எப்போ அப்படின்னா 1767.